நான் தேர்ட் ரீசன் என்னன்னா ஃபேன் ஸ்லோவா சுத்துறதுக்கு அதை பத்தி சொல்லுங்க. தேர்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலேட்டர் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்னால கூட ஃபேன்ஸ் வந்து ஸ்லோவா சுத்தலாம்ப்பா. ரெகுலேட்டர் ப்ராப்ளம் எதனால வருது கார்த்தி? ரெகுலேட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ஸ்டேபிள் கரண்ட் வராம இருக்கும். ஒரு சில டைம் ஓவர்லோட் கரண்ட் கூட வரும். அப்படி இல்லைன்னா இன்டர்னல் பார்ட்ஸ் ஃபெயிலியர், அப்புறம் லூஸ் வயரிங்னால கூட உங்களுக்கு ரெகுலேட்டர் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குப்பா. நான் ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்னென்ன பண்றது? ஃபேன் ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்னிங் ஸ்மெல் வரும்பா. அப்படி இல்லைன்னா ஒரே ஸ்பீட்ல, எந்த ஸ்பீட்ல வச்சாலும் ஒரே ஸ்பீட்ல சுத்துற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சடன் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு நடக்கும். இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி ஃபேன் ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேன் ரெகுலேட்டர் தான்ப்பா மாத்தி ஆகணும். ஸோ நீங்க வீட்டில் சாக்கெட் டைப் ரெகுலேட்டர் போட்டிருந்தீங்கன்னா ஹார்ட்வேர் கடையில் போய் சாக்கெட் டைப் ரெகுலேட்டர்னு மாத்திக்கோங்க. அப்படி இல்லை சுவிட்ச் டைப்ல போட்டிருக்கீங்கன்னா நீங்க சுவிட்ச் டைப்ல போய் மாத்தி போட்டுக்கோங்க. சரிங்கண்ணா. லோ வோல்டேஜ்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்னன்னா? கார்த்தி, லோ வோல்டேஜ் சப்ளைங்கிறது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல தான்ப்பா நடக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை வந்து கம்மியா வர்றதுனால, அதாவது வீக்கா வர்றதுனால கூட உங்களுக்கு ஃபேன் ஸ்லோவா சுத்தும்பா. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரேர் கேஸ் தான். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வீட்டில் இருக்க மெயின் சப்ளை செக் பண்ணிட்டு அப்புறம் வோல்டேஜ் சப்ளைனை செக் பண்ணி உங்களுக்கு வோல்டேஜ் டிராப் இருந்தா மட்டும் அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணாலே, உங்களுக்கு வோல்டேஜ் டிராப்பை ஃபிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபேனும் நார்மலா சுத்தும், எந்த ப்ராப்ளமும் வராது. சூப்பர்ண்ணா, நல்லாவே புரிஞ்சது. ஃபேன் ஸ்லோவா சுத்துறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஃபேன் கெப்பாசிட்டி, செகண்ட் வந்து டஸ்ட், தேர்ட் வந்து ஃபேன் ரெகுலேட்டர் இல்லாட்டி லோ வோல்டேஜ். அப்படிதானா கார்த்தி? நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா. 90% ஆஃப் த கேசஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளமா இருக்கும். ஒருவேளை இது ப்ராப்ளம் சரியாகல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து பேரிங்கையும் செக் பண்ணிக்கோங்க, ஃபேன் ரெகுலேட்டரையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.